இன்னைக்கு குர்த்திக்கு நெக் டிசைன் வந்து கேன்வாஸ் பேப்பரில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ நான் காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு சைடில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக் டெப்த்தை வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக் டெப்த் வந்து நான் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக் நெக் டெப்த்து 8 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக் ஓப்பன் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இதில் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் சென்டரும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஸ்கேலை வச்சு நம்ம வந்து ஒரு இது போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஆர்ம் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கர்வ்லையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கேன்வாஸ் பேப்பரில் இப்போது நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கேன்வாஸ் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஹெட் பின் வச்சு செக்யூர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து அயனும் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஷைனி சைடு இருக்கு இல்லையா, ஷைனி சைடு வந்து கிளாத்துக்கு இந்த சைடு இப்படி வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இங்கேருந்து இங்கே நம்ம எடுத்து அந்த 3 இன்ச் இருக்கணும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கேயும் 3 இன்ச் இருக்கணும். நம்ம கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட குர்த்தியோட பேக்கில் இது எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேன்வாஸில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஷைனிங் சைடு வந்துட்டு நீங்கள் கீழே வச்சுருந்தீங்க, அப்படி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. அயன் பண்ணலை அப்படின்னா கேன்வாஸில் படுற மாதிரி இந்த எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இந்த சைட்லேருந்து கம்ஃபர்டபுள்னா இப்படி அடிச்சுக்கோங்க, இந்த சைட்லேருந்து கம்ஃபர்டபுள்னா அப்படி அடிச்சுக்கோங்க. டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் கட்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஈஸி தான். இப்போ இதை நம்ம வந்து நம்மளோட கிளாத்தில் வச்சு எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நெக்கில் வந்து நம்ம கேன்வாஸில் படாமல் இந்த இடத்துல இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்துடலாம். கர்வ் ஏரியா வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஊசியாக கிளாத்தில் உள்ளே வச்சுட்டு இருக்கணும். இப்போது ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்துக்கலாம். குட்டி குட்டி இந்த மாதிரி நாட்சஸ். ஏன்னா கர்வ் ஏரியான்றதுனால நம்ம டேர்ன் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த நாட்சஸ் வந்து அந்த ஸ்டிச்சஸில் படாமல் கொடுத்துருங்க. நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது அப்படியே டேர்ன் பண்ணிடலாம். நெக் வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து இப்போது டேர்ன் பண்ணிட்டோம். கை வச்சு கொஞ்சம் நல்லா வந்து அதை வந்து இது பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்குக்கும் வந்துட்டு நம்ம கேன்வாஸ் பேப்பர் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாட்டும் ஷோல்டர் ஜாயினிங்கும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.